வெல்கம் டு நியூ டிஎன்பிசி டெய்லி மேக்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன சம் போட போகிறோம்னா 4 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்டத்திற்குள் ஒரு சதுரம் வரையப்படுகிறது. வட்டத்திற்கும் சதுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியின் பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு வட்டம் வரைஞ்சிட்டாங்க. அந்த வட்டத்தில் இந்த வட்டத்தோட ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா வட்டத்தின் ஆரம் ஆர் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வட்டத்திற்குள் ஒரு சதுரம் வரையப்படுது. ஒரு சதுரம் வரைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த சதுரம் வட்டத்துக்கு இப்போ சதுரம் எடுத்தாங்க. ஸோ சதுரத்துக்கும் வட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா வட்டத்தின் பரப்புக்கும் மைனஸ் சதுரத்தின் பரப்புக்கும், ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் கழிச்சோம்னாலே நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ இடைப்பட்ட பகுதி கிடைச்சிடும். ஸோ இப்போ வட்டத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னா பை ஆர் ஸ்கொயர். ஸோ நம்மகிட்ட ஆறு இருக்குது. ஆறு வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்னா வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சலாம். சதுரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா என்னன்னா எல்லாருக்குமே தெரியும் ஏ ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ ஏ ஸ்கொயர்னா அப்போ நமக்கு என்ன தெரியாதுன்னா ஏ சதுரத்தின் பக்க அளவு ஏ நமக்கு தெரியாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இந்த மூலைவிட்டம் சதுரத்தின் மூலைவிட்டம் இருக்குல்ல, இந்த சதுரத்தின் மூலைவிட்டமும் வட்டத்தின் விட்டமும் சரியாக இருக்கும். அதாவது வட்டத்தின் விட்டம் ஈக்குவல் டு சதுரத்தின் மூலைவிட்டம், ஓகேங்களா? ஏன்னா படம் எப்படி தானே வட்டத்துக்குள்ளே தானே சதுரம் அமைது. ஸோ வட்டத்தின் விட்டம்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? 4 இருக்குது. ஆரத்தை 2ஆல் பெருக்குனா 2r ஈக்குவல் டு டிஆர். ஸோ அப்போ 2rனா 2 ஆர் வந்து 4, ஓகே. ஸோ 4 நம்பது 8, அப்போ டி ஈக்குவல் டு 8. அப்போது சதுரத்தின் மூலைவிட்டம் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். சதுரத்தின் மூலைவிட்டத்துக்கு ஃபார்முலா, அதாவது இது 2D, ஓகேங்களா? கனச்சதுரமாக இருந்தால் √3a. இது வந்து வெறும் சதுரமாக இருக்கனால என்ன ஃபார்முலானா √2a ஈக்குவல் டு 8, சரிங்களா? ஸோ அப்போ a ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? 8 டிவைடட் பை √2ன்னு எழுதலாம். ஸோ மேலே இருக்கிறது எப்படி எழுதலாம்னா 4 × 2ன்னு எழுதலாம். அந்த 2 √2 எழுதலாம், சரிங்களா? டிவைடட் பை √2, √2க்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ 4a ஈக்குவல் டு 4√2, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா a√2, ஏவோட வேல்யூ என்னன்னா 4√2ன்னு கண்டுபிடிச்சோம். சதுரத்தின் பரப்பளவு பக்கம், ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ண மாதிரி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வருது தான். வட்டத்தின் பரப்பளவு என்னன்னா பை ஆர் ஸ்கொயர். பை இன்ட்டு ஆர் எவ்வளோனா 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ஈக்குவல் டு மைனஸ், ஓகேங்களா? மைனஸ் என்ன ஃபார்முலா மைனஸ் தான். ஏ ஸ்கொயர் வேணும்னா 4√2 ஹோல் ஸ்கொயர், ஓகேங்களா? 4 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரும்? பை இன்ட்டு 16, அதாவது 16 பை, இது 16 பை மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16, √2 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 2 கிடைக்கும். 16 × 2 32. ஸோ ஆன்சர் வந்து 16 பை மைனஸ் 32 சென்டிமீட்டர், ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்குங்களா? ஸோ ஆன்சர் பாருங்கள் ஏ, ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர், சரியா? தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.